Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 172. ஓபன் பண்ணா ஐலாண்டுக்குள்ள காட்டுறாங்க. அங்க இங்கன்னு பட்டால்னு வெடிச்சு தள்ளிட்டு இருக்குது. இந்த ஜன்மத்துல சண்டை முடிகிற மாதிரி தெரியல. வளைச்சு சண்டைய போட்டுக்கிட்டே தான் இருக்கானுங்க. அப்படியே கட் பண்ணி ராபினை காட்டுறாங்க. அவ பாட்டுக்கு எவன் சத்தா எனக்கு நின்னு அவ ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கா. அங்க பில்டிங்ஸ்ல இருக்க சிம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதிசயமாவும் ஆச்சரியமாவும் இருக்கு. அண்ட் இது எல்லாத்தையுமே மொத்தமா வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு உண்மையை தெரியுது. அழிஞ்ச இந்த சிட்டியோட உண்மையான பேரு ஷண்டோரா. 402வது வருஷத்தை சேர்ந்தது. கணக்கு பண்ணி பார்த்தா இந்த சிட்டி 1100 வருஷத்துக்கு முன்னாடியே உருவானது. எல்லாத்தையுமே கணக்கு பண்ணி பார்க்கும்போது 800 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஐலாண்டே காணாம போச்சு. அப்படின்னா இந்த ஐலாண்ட்ல இன்னும் ஏகப்பட்ட வரலாற்று உண்மைகள் இருக்குது. சொல்ல போனா இதுதான் ஷண்டோராவோட மேப். இன்னும் இந்த சிட்டியோட சென்டருக்கு போனா சொல்லப்படாத சில வரலாற்று உண்மைகளை கண்டுபிடிக்கலாங்கிற மாதிரி சொல்லுவா. அந்த டைம் பின்னாடி யாரும் அங்க மரத்தை மிதிச்சிருவாங்க. ஹூ இஸ் த டாக் வாய்ஸ்னு திரும்பி பார்த்தா அந்த யமா வந்தவன் ஏய் கியூட்டி பாய் எங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு செல்லமா கேட்பான். நீ அந்த கடவுளோட அடியால் தானே கேப்பா. ஏது அடியாளா பார்த்து பேசு, நான் தான் யமா டிவைன் சோல்ஜரோட கமாண்டருமா. அது சரி இங்க ஏன்டா வந்த நீ கேப்பா. அவனுக்கு காண்டாயிரும். என்ன சும்மா பேசிட்டே இருக்கன்னு கத்துவானா. அவன் கத்துனால அங்க இருக்க காக்காக்களே பயந்து போயிரும். அண்டாங்காக்கான்னு நினைச்சிருச்சோ. அப்படியே கட் பண்ணா இங்க சாப்பர அலண்டு போய் கண்ணு முன்னாடியே நின்னுட்டு இருக்கான். ஆனா அந்த கெடட்சுக்கு இருக்கு பைய காண்டானா அவனோட கண்ணு மேல போயிரும் போல. அதனால கண்ணு தெரியாம எங்க போனான்னு சுத்தி முத்தி தேடிட்டே இருப்பான். அது சாப்பருக்கு தெரிஞ்சு போச்சு. ஆஹா இந்த முண்டக்கண்ணனுக்கு கண்ணு பின்னாடி போயிருச்சு. அதனால கண்ணு தெரியாது. ஆனாலும் பார்க்க பயங்கரமா இருக்கானேன்னு அலண்டு போய் அங்கேயே நிப்பான். அங்க இருந்து விழுந்தடிச்சு ஓட வேண்டியதானே. பயம் என்ன பண்றது. கூட இருந்த டிவைன் சோல்ஜர் கோர்த்து விட்டுருவான். கெடட்சு கண்ணு முன்னாடி தான் உங்க எனிமி இருக்கான், கண்ண கீழே இருக்குங்கன்னு. அவன் டப்புன்னு இறக்கி பார்த்துட்டு ஐயோ இவன் இருக்கத கூட நான் கவனிக்காம விட்டுருக்கேன், அவ்வளவு கேர்லெஸ்ஸாவா இருந்திருக்கேன்னு ஷாக் ஆவான். இவன் என்ன இவ்வளவு பெரிய முட்டா பயலான்னு நம்மால முழிப்பான். அதனாலேயே கொஞ்சம் தைரியம் வந்து ஆமா நீ என்ன பிரீஸ்டான்னு கேப்பான். ஆமா நான் தான் ஸ்கைபங் கெடட்சு, ஆல்மைட்டி காடோட பிரீஸ்ட், அப்பர் யாரோட ஸ்வாம் சோதனைக்கு நான் தான்டா தலைவன் அப்படி இப்படின்னு வண்டையா பேசுவான். ஆனா எல்லாத்தையுமே மனசுக்குள்ள பேசிட்டு இருப்பான். காப்பர் பார்த்துட்டு ஏன்டா மூதேவி ஏதாச்சும் பேசி தொலையாண்டா, ஏன்டா இப்படியே நிக்கிறான்னு கேப்பான். பின்னாடி இருக்கவன் கெடட்சு இங்க பேசினாதான் அவனுக்கு கேட்கும், வாயை மூடிட்டு மனசுக்குள்ளேயே பேசாதீங்கம்மா. ஐயோ நான் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கானு வீதியாவான். ஏன்டா இதெல்லாம் மறக்கிற விஷயமாடா மாங்கான உடனே அவனுக்கு கோவம் வந்துரும். அப்புறம் தான் சொல்லுவான், நீ ஏன் ஏரியாக்குள்ள வந்திருக்க, நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லயுமே ஆப்பு இருக்கிறாயா மாப்பு. இப்ப சுத்தி கிளவுட்ஸா இருக்குல்ல அதுதான் ஸ்வாம் கிளவுட்ஸ். இதுக்குள்ள வந்துட்டாலே எஸ்கேப் ஆறதுக்கு வாய்ப்பே இல்லையாமா. அப்படி இன்கேஸ் தப்பிக்கணும்னா அதுக்கு அவன் மனசு வைக்கணும். இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான சர்வைவல் ரேட் 50% மட்டும்தான். அப்ப நான் எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கேன் பாருன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளுக்குள்ள முங்க ஆரம்பிச்சிருவான். அப்படியே சண்டாலா முங்கி செத்துறாதான்னு தொண்டையிலேயே ஏத்துவானா. என்ன என்னோட ஸ்வாம் கிளவுட் எதுவும் பண்ணாது இப்ப பாருன்னு சொல்லி மில்கி டேல யூஸ் பண்ணி அப்படியே சும்மா பிச்சுக்கிட்டு செம்ம ஹைட்டுக்கு மேல போவான். டாப் எல்லாம் பார்த்துட்டு அசந்துருவான். வாவ் சூப்பர்னு. எனக்கு என்ன ஒரு டவுட்னா அவனுக்கு முடி கண்டமேடி நிக்குது இல்ல, அது வழியா மூளையெல்லாம் மொத்தமா ஒளியிருச்சு போல. அவன் பாட்டுக்கு கண்டபடி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். பரவாயில்லையே காலை எதையோ மாட்டி வச்சு பறந்துட்டு இருக்கானே, பார்க்கவே சூப்பரா இருக்குன்னு சாப்பர் என்ஜாய் பண்ணுவான். ஆனா அந்த டைம் திடீர்னு கையில இருந்து ஏதோ கேஸ் மாதிரி லீக் பண்ணுவானா. என்ன கையிலேயே ஏதோ விதையெல்லாம் காட்டுறான்னு நம்மால் அப்படியே அசந்து போய் லுக்கு விட்டு இருப்பானா. அந்த கெடட்சுக்கு நல்லாவே தெரியுது கண்டிப்பா நம்மளால எந்த பஞ்சாயத்தும் அவனுக்கு இல்லன்னு. ஆனாலும் இதை வச்சுக்க இந்த ஸ்வாம் கிளவுட் பர்கர்னு அப்படியே அடிச்சு விடுவான். அது வேகமா நம்மால அடிக்க வரும். அது மட்டும் சாப்பரை வந்து அடிச்சதுன்னா அவன் அதோட காலி. இதோட நீ செத்தடான்னு சொல்லுவான். சாப்பர் அப்படியே வீதியில வேன்னு நிப்பானா. சரி கிளவுட் அவன் தான் விழ போகுதுன்னு பார்த்தா அப்படியே ஷேடோ பக்கத்துல இருக்கவனுக்கு மாறும். ஐயோ கெடட்சு நான் உங்காலு என் மேல அது விழ போகுது எப்படியாச்சும் தடுங்கன்னு எவ்வளவோ கத்துவான். ஆனா அந்த கிளவுட் சட்டக்குன்னு அவன் மேல வந்து விழுந்தவன உள்ளுக்குள்ள தொக்க மாட்டிட்டான். அவனால மூச்சு விட முடியல. சரி கையை வச்சு தட்டி விடலான்னு பார்த்தா அந்த கிளவுடுக்குள்ள கை போகுதே தவிர அவனால அந்த கிளவுட எடுக்க முடியல. சாப்பருக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இதுல மாட்டினா கண்டிப்பா நம்ம செத்துருவோன்னு. ஏன்னா அவன் எவ்வளவு முக்கிய பார்த்து எதுவுமே பண்ண முடியாம அங்கேயே மண்டி போட்டு பர்த்னே விழுவான். இதுல இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா எந்த அளவுக்கு அதுல இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்களோ அந்த அளவுக்கு உள்ள போய் மாட்டுவாங்க. நம்மால காப்பாத்தணுமான்னு யோசிச்சுக்கிட்டே நிப்பான். அந்த டைம் அவன் ரக்குண்டாகு இன்னும் நீ சாகலையான்னு சொல்லி இந்த வச்சுக்கன்னு வச்சு அட்டாக் பண்ணுவானா. ஆத்தாடி இதுக்கப்புறம் இந்த கிளவுல நான் சிக்குவானா. ஓரா கைப்புள்ளன்னு கண்ணாமூலி எல்லாம் பிதுங்குற அளவுக்கு ஓடுவான். அதுல ஒண்ணுல மாட்டினாலும் சரி கண்டிப்பா ஆள் காலி. சரி அப்படியே அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுவான்னு பார்த்தா அங்க கிளவுல மாட்டினால அவனை காப்பாத்த ட்ரை பண்ணுவான். எப்படியாச்சும் வெளியே வாயான்னு அப்படியே தரன்னு வெளியே எடுத்து நெஞ்சிலேயே 4 குத்து குடிச்சு அந்த கிளவுட் எல்லாத்தையுமே வெளியே துப்பிடுவான். அவ்வளவுதான் எப்படியோ உயிர் பழச்சிட்டான். உடனே சாப்பர் மேல அவனுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. கெடட்சு மேல காண்டாயிருச்சு. பின்ன கூட இருந்தவன் காலி பண்ணிருக்கான். எனிமி வந்து காப்பாத்திருக்கான். இதை விட வேற கேவலம் ஏதாச்சும் இருக்கா. இதுல வேற எனிமி வந்து காப்பாத்திருக்கான். அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ற உனக்கு வெக்கமா இல்ல. நீ எல்லாம் ஸ்கைப் என்னோட ஒரு டிவைன் சோல்ஜர், இதுல காடுக்கு வேற நீ சேவ் பண்ணிட்டு இருக்க, வெக்கமா இல்லன்னு ஓவரா பேசிடுவான். என்னதான் அவன் ஆட்டுமண்டையா இருந்தாலும் அவனுக்கும் மானோ சூடு சொம்புன்னு எல்லாமே இருக்கும்ல. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து எவ்வளவு கேவலமா பேசுவா மேன். நான் சும்மா விட மாட்டேன்னு சண்டைக்கு ரெடியா நிப்பான். அதுலயும் ஆக்ஸ் டேல வச்சு காலி
காலி பண்ண போறேன்னு வேற சொல்லுவானா. உடனே சாப்பரும் நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சண்டைக்கு ரெடியா நிப்பான். சோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கெடட்சுவை காலி பண்ண போறாங்க. சரி ரைட், சண்டை வேற லெவல்ல நடக்க போகுது. கெடட்சு எல்லாம் சாக போறான்னு பார்த்தா அவன் கைய வச்சு அந்த டிவைன் சோல்ஜரை ஒரே குத்து அவ்வளவுதான் அங்க இருக்க பில்டிங்ல போய் இடிச்சு தெரிச்சு விழுவான். சாப்பர் அப்படியே பார்த்துட்டு பேன்னு மிரண்டு போய் நிப்பான். இப்ப அவன் யூஸ் பண்ணி அடிச்சது டெஸ்ட்ரக்டிவ் ஜெட் இல்லாம அதை யூஸ் பண்ணி ஆப்போனன்ட் அட்டாக் பண்ணா அவங்க தோத்துட்டாங்கன்னு தெரியறக்கே டைம் ஆகும். அப்ப எந்த அளவுக்கு வேகம் என்ன யூஸ் பண்ணும்போது சட்டை கருகும், அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுமா. சாப்பர் அந்த ஆட்டு மண்டையனை பார்த்து அப்படியே மிரண்டுருவான். ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு, அவனால எவ்வளவு ஓட முடியுமோ அவ்வளவு ஓடியே ஆகணும், இல்லன்னா சாவு கன்ஃபார்ம்னு சொல்லி கொய்யால நான் ஓட போற ஓட்டத்துக்கு உசேன் போல்ட்டால கூட என்னைய பிடிக்க முடியாதான்னு சும்மா பிச்சுக்கிட்டு ஓடுவான். அவனுக்கு என்ன நம்பிக்கைன்னா இந்த வேகத்துல போனா யாரா இருந்தாலும் எதுவும் பண்ண முடியாதுன்னு ஒரு நம்பிக்கை. அப்படியே பிச்சுக்கிட்டு ஓடனா அவன் கேஷுவலா ஆப்போசிட்ல வந்து நிப்பான். சாப்பர் பார்த்து பயந்து கத்த ஆரம்பிச்சிருவான். எங்க தப்பிக்க நினைக்கிற ரக்கூன் டாக், இப்ப என் பஞ்சில நீ மொத்தமா காலின்னு கையை அப்படியே பின்னாடி ஓங்குவான். சாப்பர் கரெக்டா அவன் பஞ்ச் பண்ணும்போது ரம்பிள் ஜம்ப்னு ஒரு ஜம்ப், அவ்வளவுதான் ஜஸ்ட்ல எஸ்கேப். இப்ப என்னன்னா நம்ம சாப்பரோட ரம்பிள் பால் பவர் 3 நிமிஷத்துக்கு மட்டும் தான் தாக்கு பிடிக்கும். அதுக்குள்ள அவன் இருந்து எஸ்கேப் ஆகல கண்டிப்பா ஷங்கு தான். ஆனா கண்டிப்பா எஸ்கேப் ஆயிருவான்னு ஒரு நம்பிக்கை. அந்த டைம் ஏண்டா அப்போ உங்ககிட்ட ஜோயன் டைப் பவர் இருக்கான்னு ஒரு சவுண்ட், யாரான்னு பார்த்தா அந்த மூதேவி தான் பின்னாடியே ஃபாலோ பண்ணி பறேந்து வந்துகிட்டு இருப்பான். இதெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாதுன்னு ஏர்ல வச்சு அந்த டைல யூஸ் பண்ணி ஒரு அடி அப்புறம் டப்புன்னு கீழே போய் எஸ்கேப் ஆயிருவானா. கொய்யால ஏங்கட்டியாவான்னு மறுபடியும் அந்த கிளவுட் பர்கரை வர வச்சு அவன் மேல தூக்கி வீசுவான். அதுலதான் மாட்டிட்டாங்கன்னா மூச்சு முட்டிய சாவாயில. சாப்பருக்கு பீதி ஆயிரும். உடனே பாலா மாதிரி அந்த கிளவுட்ல இருந்து நகர்ந்து போயிருவான் எஸ்கேப்பா. ஆனா பஞ்சாயத்து என்னன்னா அவன் மேல இருந்து பாஞ்சு அடிக்க வருவான். அப்படியே வில 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 அவனோட வீக் பாயிண்ட் என்னன்னு வேகமா கால்குலேட் பண்ணுவான். அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டானா பஞ்சாயத்து ஓவர். ஆனா அதுக்குள்ளேயே அவன் ஜெட் பஞ்சுன்னு பாஞ்சு வந்து மூஞ்சோட ஒரே அடி, அவ்வளவுதான் சாப்பர் தெரிச்சிருவான். இவனுக்கு பழக்கமே யாரையாச்சும் அடிச்சிட்டானா உதட்ட போட்டு கடி கடின்னு கடிச்சு தள்ளுவான். ரொம்ப மோசமானவன். சாப்பர் அடிச்சு அவன் கீழே போய் விழுந்ததுல அந்த இடமே அப்படியே புகமண்டலம் ஆயிருச்சு. ஆனா சாப்பர் பார்த்தா அப்படியே பால் மாறி மாறி மேல மேந்துட்டு இருப்பான். என்னோட காடை யூஸ் பண்ணியுமே எனக்கு இந்த நிலைமையான்னு சாப்பர் பயங்கரமா புலம்புறதோட அந்த தடிமாடு பைய யமா இருக்கான்ல அவன் ராபினை கடாமாடு மாதிரி பாஞ்சு வந்து அட்டாக் பண்ணுவான். நல்ல வேலை எஸ்கேப் ஆயிடுவான். ஆனா செம காண்டாவும். ஏன்னா அவளுக்கு இந்த இடமே பொக்கிஷ மாதிரி தான். அவளை அடிச்சா கூட ஏத்துக்குவா, ஆனா இந்த இடத்தை டேமேஜ் பண்ணா அவளால ஏத்துக்க முடியாது. அதனால இந்த இடத்தை டேமேஜ் பண்ணாதேன்னு சொன்னா உன்னைய பத்தி கவலைப்படாம எதுக்கு இந்த மாதிரி ஒண்ணுத்துக்கு ஆகாத இடத்தை பார்த்து கவலைப்படுற லூசா நீன்னு கேட்டுட்டு சும்மா பாஞ்சு வந்து மறுபடியும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். அவ பஞ்சில எல்லாம் கேஷுவலா எஸ்கேப் ஆவான். ஆனா அப்படி பின்னாடி போனா ஒரு செவுரு, ஐயோ இந்த செவுத்தை உடைச்சிருவானேன்னு பயப்படுற அந்த கேப்ல ஒரே அடி அப்படியே திருச்சு அடிச்சு போய் விழுவான். அவளுக்கு இந்த இடத்தை டேமேஜ் பண்ண கூடாது. ஆனா இவன் வேற வேணும்னே உடைச்சு தள்ளிட்டு இருக்கான்ல, அவளால அதை தாங்கிக்க முடியல. இங்க லூஃபியை காட்டுறாங்க. பயலுக்கு எங்க இருக்கான்னு தெரியல, ஏதோ குகையில இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கான். போகுது போகுது போய்கிட்டே இருக்கு, எங்க போகுதுன்னு தெரியல. ஆமா எவ்வளவு நடந்தாலும் எக்ஸிட்ட கண்டுபிடிக்கவே முடியலையே, என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதே பயலுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். சாப்பிடுற மாதிரி இங்க எதுவுமே இல்லையப்பா. சாப்பிடுற மத்தவங்களும் எங்க போனாங்கன்னே தெரியலையே, ஒருவேளை சிட்டி ஆஃப் கோல்டுக்கு போயிருப்பாங்களோன்னு ஒரு டவுட். அப்ப அந்த இடத்துல காட்டுறாங்க எலும்பு கூடா இருக்குது. ஆனா நம்ம பையன் அதெல்லாம் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு போவான். அப்படியே கட் பண்ணா நம்ம சாப்பரை காட்டுறாங்க. அப்படியே பேனு கிடப்பான். ஏன்னா போன பாட்டுல பயங்கரமா அடி வாங்கினால பாவம் அவனால அசைய கூட முடியல. அப்படியே பொறுமையா கண்ண திறந்து பார்த்தா அந்த வெள்ளப்பைய வந்து நிப்பானா. அவனோட காலை பார்த்துட்டு அதுதான் வீக் ஸ்பாட்டுமா அப்படின்னா சாப்பர் கண்டுபிடிச்சிட்டான். ஆனா இப்ப அவனை போய் அட்டாக் பண்ணுமேன்னு எந்திரிப்பானா பாடியில இருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிடும். இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா அவனால ஸ்ட்ரெயிட்டா பார்க்க முடியல. கெடட்சுக்கு ஆச்சரியம், இவனால இன்னும் மூவ் பண்ண முடியுதான்னு. இப்ப என்ன பிரச்சனைனா நம்ம சாப்பரோட காலு ஸ்டெடியா இல்ல, அதனாலேயே பயலால நடக்க முடியாம அப்படியே தள்ளாடிட்டே வந்து பொத்துன்னு விழுவான். அது மட்டும் இல்லாம பயங்கரமா மூச்சு வாங்கும். ஏதாச்சும் பண்ணி இவனை காலி பண்ணியே ஆகணும்னு அப்படியே பொறுமையா மேல ஏறி வந்துகிட்டே இருப்பான். இவனை எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணியே ஆகணும்னு மேல ஏறி அவன் காலை பிடிச்சிருவான். அவன் என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு ஒரே மிதி, அவ்வளவுதான் பேனு விழுவான். மறுபடியும் அந்த கிளவுட் பர்கரை வர வச்சு அட்டாக் பண்ண ரெடி ஆவானா. அப்பதான் சாப்பர் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுவான். என்னன்னா நம்மால எப்பவுமே பயந்து ஓடிட்டே இருக்கிறதுனால அவனை எல்லாருமே சேர்ந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனாலதான் என்னைக்குமே அவங்க இவனை நம்பி இருந்ததே இல்ல, இவன் தான் அவங்கள நம்பி இருப்பான். சோ இன்னைக்கு நான் அந்த பைரட் பிளாக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி பண்ணி காட்டுறேன்னு அவன் பண்ண அட்டாக்ல இருந்து சட்டனா ஒரு ஜம்ப். அவனுக்கு புரியவே இல்ல, ஏன்னா ஏர்ல அவன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான். அதை தெரிஞ்சும் நம்மால ஜம்ப் அடிச்சு ஏர்லயே எஸ்கேப் ஆறானா அவனுக்கு எவ்வளவு தெனாவட்டம் இருக்கும். இரா வர்றன்னு ஒரு ஜம்ப் அடிச்சு சல்லுன்னு வருவான். பார்த்தா சடனா ஸ்டடியா வர முடியாம கண்டபடிக்கு சுத்த ஆரம்பிச்சிருவான். என்னன்னு பார்த்தா ஒரு கால்ல ஷூ இருக்கு, இன்னொரு கால்ல இல்ல. ஷூ போட்டிருக்க கால்ல தான் டயல் இருக்கும், ஆனா ஒரு கால்ல ஷூ இல்லையே. அதை வச்சுதான் அவனுக்கே மேட்டர் தெரியுது நம்மால அவனோட ஷூவை கழட்டிட்டான்னு. ஐயோ இப்படி பண்ணிட்டானேன்னு ஃபர்ஸ்ட் சுத்துன்னு சுத்துவான். ஆனா அதுக்கப்புறம் நம்ம சாப்பர் மேல செம்ம காண்டாயி டே ரக்குன் டாக் உன்னை விட மாட்டான்டான்னு சும்மா கொலவெறியோட பிச்சுக்கிட்டு வருவான். நான் மான்ஸ்டர்ரா செம்ம ஸ்ட்ராங்னு சொல்லி அவன் கத்துவானா. ஒண்ணு இல்லாதவன் தான் இப்படி கத்திட்டு இருப்பான்னு வேகமா கையில இருக்க டேல யூஸ் பண்ணி அவன் மூஞ்சில ஒரே குத்து வருவான். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். அப்பதான் அந்த கெடட்சுக்கே மேட்டர் தெரியுது, அவனால இப்ப அவனோட மந்த்ராவை கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன நம்மால மொத்தமா அவனை குழப்பி விட்டுட்டான். சாப்பரே ஒரு செகண்ட் பீதியாவான், ஏன்னா ஜஸ்ட்ல தான் எஸ்கேப் ஆயிருப்பான். கொஞ்சம் விட்டு தான் மூஞ்ச பொளந்திருப்பான். இரா வந்துட்டேன்னு அவன் கைய பெருசு பண்ணி அப்படியே ஒரு ரொட்டேஷன் போட்டு ஒரே அடி. இது அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அடியெல்லாம் சாதாரண அடி இல்ல, நம்மால அடிச்ச அடியில அவனோட நெஞ்சில அந்த கை தடம் பதிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன அவனை மட்ட பண்ணியாச்சு. அப்படியே கீழே வந்து நின்னுட்டு நான் இப்ப பைரட்டா மாறிட்டேன்னு தொண்டையிலேயே ஏத்துவானா. மேல இருந்து வந்து விழுந்தவன்
உருவாக்குன அந்த கிளவுட்லயே போய் விழுவான். அதுக்குள்ள போனாதான் தப்பிச்சு வர முடியாது. அப்பாடா அவனோட கிளவுட்லயே மாட்டிட்டான். மூதேவி சாவட்டும், தயவு செஞ்சு அவன் எந்திரிச்சு வெளியே வரவே கூடாதுன்னு லுக்கு விட்டு இருப்பானா. அந்த டைம் அவன் கால் மட்டும் ஆட ஆரம்பிக்கும். என்னன்னா அவனால மூச்சு விட முடியல. சோ முக்கிட்டு கிடப்பான். சாப்பருக்கு பார்க்கும்போது செம பீதியா இருக்கும். அங்க உள்ளுக்குள்ள கெட்டட்ஸுவ காட்டுறாங்க. அவனால சுத்தமா நம்பவே முடியல. டம்மி பீஸ்னு நினைச்சு சண்டை போட்டான். ஆனா அவன் இவனை விட ஓவர் பவர்டா இருக்கான். அப்பதான் அவனுக்கே தெரியுது எந்த அளவுக்கு கேர்லஸா இருக்கான்னு. என்னோட இதுல நானே மாட்டிட்டேன், எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும்னு பயங்கரமா பாடியை போட்டு ஷேக் பண்ணுவான். அவன் ஷேக் பண்றத பார்த்துட்டு இங்க சாப்பருக்கு பீதியாகும். என்ன திருப்பி வந்துட்டானா சாப்பரால எதுவும் பண்ண முடியாது. அதனால முங்கி சாவுன்னு கத்திட்டே கிடப்பான். அவன் ஏதாச்சும் பணியாகணும்னு அவன் கால்ல இருக்க அந்த மில்கி டேல யூஸ் பண்ணுவானா. அது ஆக்சுவலா ஃபோர்ஸ் தானே கொடுக்கும். சோ சரக்குன்னு உள்ள போயிருவான். அப்பாடா நிஜமாவே முங்கிட்டான்னு சாப்பருக்கு செம ஹாப்பி. கடைசியா உள்ளுக்குள்ள இருந்து இவ்வளவு கேஷுவலா உசுர விட்டுட்டேன்னு கத்துற சவுண்ட் இருக்கும். அவ்வளவுதான் இங்க சாப்பருக்குன்னா செம ஹாப்பி. எப்படியோ அவனை நான் பீட் பண்ணிட்டேன், சூப்பர் சூப்பர்னு கத்திட்டு கிடப்பான். அங்க அவன் காலியானது இங்க ஐசாவால ஃபீல் பண்ண முடியும். இன்னொரு பிரீஸ்டும் காலியா, இது ரொம்ப மோசமாச்சேன்னு அவ வேகமா அங்கதான் போயிட்டு இருப்பா. என்ன போற வழியில பாதியிலேயே அவ போட்டு ஸ்டாப் ஆயிருது. ஐயோ வேலை செய்யுன்னு போட்டு தட்டுன்னு தட்டுவா. ஆனா அது மூவ் பண்ணல. அந்த டைம் பார்த்தா கீழே பயங்கரமான ஸ்கை ஷார்க் ஒன்னு அப்படியே சுத்திட்டு இருக்கும். ஆஹா மாட்டிட்டேனே என்ன பண்ணுவேன்னு வீதியில இருக்கும்போது கரெக்டா அது ஜம்ப் பண்ணி அப்படியே வாயை பறந்துகிட்டு பாஞ்சு வரும். ஜஸ்ட் மிஸ், ஒரு செகண்ட்ல எஸ்கேப். அதாவது பாதி போட்டை கடிச்சு எடுத்துட்டு போயிரும். இவ மீதி இருக்க போட்ல எஸ் ஆயிருப்பான். என்கிட்ட இருந்து தள்ளி போன்னு அந்த ஷாக்கை பார்த்து கத்திட்டே இருப்பா. இவ சொன்னா மட்டும் அது கேட்கவா போது. யாராச்சும் ஹெல்ப்புக்கு வரமாட்டாங்களான்னு சுத்தி முத்தி பார்த்தா அந்த டைம்னு பார்த்து நம்ம கொனிசோட அப்பாவும் சும்மா வேற லெவல்ல ஒரு வண்டியில வருவாங்க. அதாவது வண்டி மாதிரி இருக்க ஒரு போட்டு. அவங்க ஐசாவை எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும்னு வேகமா போவாங்க. அப்படி போனவங்க கரெக்டா பக்கத்துல போய் அவ கையோட புடிச்சு இழுத்து காப்பாத்தும் போது அந்த ஷார்க் வந்து ஒரே கவு. ஐசாவே இல்ல, அவ இருந்த கப்பலை ஜஸ்ட் மிஸ்ல இவங்க எஸ்கேப். எம்மா சைல்டு பயப்படாத, நீ இப்ப சேஃபா இருக்கேன்னு சொல்லுவா. ஆனா அந்த புள்ள இன்னும் பயத்துலதான் இருக்கா. கையில ஒரு டயல் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே நடுங்குவாளா. ஒன்னும் பயப்படாத, நாங்க உன்னை ஒன்னும் பண்ண மாட்டோம்பா. நான் ஒன்னும் பயப்படல, நான் வாரியர் ஆஃப் ஷண்டோரா, நான் ஸ்கைபீனை பார்த்தெல்லாம் பயப்பட மாட்டேன்பாளா. அந்த டைம் சூ அவ மடியில படுத்து விளையாண்டுட்டு இருக்கும். அதை பார்த்து ஃபர்ஸ்ட் ஷாக் ஆவா. ஆனா அது கியூட்டா இருக்கதை பார்த்துட்டு அது கூட விளையாட ஆரம்பிச்சிருவா. அப்புறம் எல்லாம் மாத்தி இன்ட்ரோடியூஸ் ஆயிக்குவாங்க. ஐசா என்ன சொல்லுவா, நீ காப்பாத்தினதெல்லாம் ஓகே, ஆனா நான் இப்ப அப்பரியாடுக போகணும், சீக்கிரமா என்ன கூட்டு போங்க. நேராக எல்லாரோட வாய்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே வருது. அப்படி ஆகுதுன்னா எல்லாரும் செத்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம்பா. எவ்வளவு தூரத்துல இருந்தாலுமே அவங்களோட வாய்ஸஸ் எல்லாம் இவளால கிளியரா கேட்க முடியும். ஆனா இப்ப முடியலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவா. ஒன்னும் கவலைப்படாத, நாங்க அப்பரியாடுக்கு தான் போறோம்னு சொன்ன உடனே அவளுக்கு ஹாப்பி. அதுவும் ப்ளூ சி மக்களுக்கு ஹெல்ப் பண்ண போறோம்னு வேற சொல்லுவாளா. எது அந்த ஷிப்ல வந்தவங்க எல்லாம்னு கேப்பா. ஆமா உடனே அவங்க அந்த ஃபாரஸ்ட்ல இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்கன்னு சொல்லுவாளா. அப்ப அவங்க எங்க இருக்காங்க என்னன்னு தெரியுமான்னு கேட்டா தெரியும்பா. உடனே அவகிட்ட வழியை கெட்டு சும்மா பீச்சுக்கிட்டு போவாங்க. அதே நேரம் இங்க சாப்பருக்கு செம ஹாப்பி. ஏன்னா ஒரு வழியா நம்ம பையன் பைரட் ஆயிட்டானாமா. இப்ப இவனாலையும் மத்தவங்களை பத்திரமா பாத்துக்க முடியும்ல. இதனால எல்லாருமே சர்ப்ரைஸ் ஆவாங்கன்னு சொல்லுவான். இப்ப என்ன டவுட்னா எல்லாருமே அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்களோ என்னமோன்னு. என்ன பண்ணலான்னு அடுத்த அந்த பாதையை பார்த்து குருன்னு லுக்குறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.